It's not like every questions are wow worthy. So நீங்க அந்த questions நல்லா கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வாக் கொடுப்பாங்க. It's not answer பண்ணனா மட்டும் இல்ல. First come first serve. So okay. What do you guys do with AI these days? என்ன பண்றீங்க? AI னால what are you? என்ன பண்றீங்க? Assignments யூஸ் பண்றீங்களா? Code generation வேற? Oh my god. Bug fix. Cool. Bug fix. Code generate பண்றது, mail எழுதுறது, slides, content generation, code generation. Paraphrase பண்றது, errors check பண்றது, வேற ஏதாவது யூனிக் மீன்ஸ் நான் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. Anyway, using it for dating tips. I mean, இது கேட்கக்கூடாதுன்னு இல்லை, because everyone is taking this which means it's like இது பேசுறதுக்கு ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்றதுக்கு in relationshipல you guys try that. See, everything is like it's like yeah, everything try பண்ணிக்கல. I was working in a project. அந்த project என்ன அப்படின்னா, I mean, you just think decision engineering with AI. So இது மூணு வார்த்தை எடுத்துக்கோங்க, decision engineering and AI. Let's say நீங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, or you are let's say rating exam கிட்ட, let's say நீங்க வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு ஓப்பனிங் லைன் வைக்கணும், or ஒரு கான்வர்சேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் உங்க ஃப்ரெண்டுக்கு போய் கேட்க முடியுமா? யூஎஸ்ல எல்லாம் டேட்டிங் கோச் இருக்காங்க, மேபி லைஃப் கோச் இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து I was working, which is சிம்பிளா சொல்ல போனா they will upload பபிள்ல பேசிட்டு இருக்காங்க, Tinderல பேசுறாங்க, Instagramல பேசுறாங்க, or WhatsAppல பேசுறாங்க அப்படின்னா what they do, they take a screenshot and upload it to a platform. That's one expectation. What a platform should do is understand his or her profile and try to help you with what to message. So what to message is a decision that you are. It's not like okay அனுப்புறது. Even like if you end up saying okay, it's also okay. இப்போதைக்கு அது enough அப்படிங்கிற ஒரு விஷயம். Or if you end up saying can we go for a cafe coffee? Let's say you in at the moment whatever you are end up saying, that's actually decision that is coming out of your brain. அத நம்ம என்ன பண்ண பிளான் பண்ணனும் அப்படினா, we are trying to automate that with the help of AI. Let's say insurance, நிறைய companies இது பண்றாங்க, US UK இங்கேயும் பண்ணிட்டு இருக்கோம். Let's say insurance சப்மிட் பண்றாங்க கிளைம்ல. இப்போ ஒரு நார்மலா இன்சூரன்ஸ் கிளைம் எப்படி பண்றாங்க, எல்லா ரிப்போர்ட்டையும் கோ த்ரூ பண்ணுவாங்க, படிச்சு பார்ப்பாங்க, கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, then they will take a decision, நான் வந்து இந்த கிளைம் அப்ரூவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படினு. சோ அந்த இடத்துல என்ன நடக்குது, the human brain is in some work. நான் என்ன பண்ணது, ஓகே இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிருக்காங்களா, இதுக்கெல்லாம் நம்ம வந்து கிளைம் அப்ரூவ் பண்ணலாமா வேண்டாமா. சோ அப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா anything that is data or content, அத பேஸ் பண்ணி தான், அத கிரவுண்ட் பண்ணி தான் if I have to take a decision, then that needs some intelligence, right? Sales பத்தி ரிப்போர்ட்ஸ்லாம் வருது, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு if you want to take a strategy, that's again a good decision. Or உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹேக்கத்தான் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சொல்யூஷனை நீங்கள் பிட்ச் பண்ணணும் அப்படிங்கிறீங்க, நாம யோசிக்கிறோம், பிரைன் ஸ்டார்ம் பண்ணுறோம், இது என்ன பண்ணுறோம், ஃபைனலைஸ் பண்ணி வெப்சைட் டு. ஸோ அப்போ ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இட் இஸ் நாட் ஒரு மெஷினோ ஸ்விட்ச் போட்டால் காற்று
மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பிசினஸ்ல இது பண்றது எல்லாமே வந்து ஒண்ணு ஆட்டோமேஷன் ஆஃப் செர்டைன் திங்ஸ், இன்னொன்னு டெசிஷன் மேக்கிங். இதுவரையில நடந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஃபிராக்மெண்டடா நடந்துருக்கு. கொஞ்சம் வந்து நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் வில் யூஸ் கொஞ்சம் நம்ம வந்து டெக்னாலஜி ஆட்டோமேஷன் அது யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா to take a right decision we are trying to connect multiple things, we are trying to make our own recipe which is nothing but engineering. What is science and engineering யோசிச்சாலே this will make sense. So இது எதுக்கு அப்படின்னா இது வந்து it's not like ஒரு புது கோர்ஸ் வந்து புது புதுசா ஒரு டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு அதை நான் கத்துக்கணும், இதை பத்தி கூகுள் பண்ண அப்படின்னு to set a right context to make you work and explore in the right direction. Okay, so பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய இன்ஜினியரிங் திங்ஸ் நிறைய மேக் பண்றாங்க. டோக்கன் இன்ஜினியரிங் ரீசெண்டா டோக்கன்ஸ் என்ன தெரியுமா? ஏஐல ஒவ்வொரு வார்த்தை சப்வேர்ட்ஸ் வாட் எவர் தி ப்ராசஸபிள் சப்வேர்ட்ஸ் வந்து நம்ம டோக்கன்ஸ் சொல்றோம். டோக்கன் இன்ஜினியரிங் சொல்றாங்க. prompt engineering, for example, what is there in engineering the prompts? யோசிச்சு பாருங்க. But still the prompt engineering, but the decision engineering is nothing but a holistic ஒரு problem ஒரு solution through right decision making இருக்கும்போது அது என்னெல்லாம் தேவை, especially when AI comes into picture. For example, இதுவரையில நீங்க சொன்ன டாஸ்க்ல இருக்கு paraphrasing, error ஃபிக்ஸ் பண்றது, கோட் எழுதுறது, லெக்சர் எழுதுறது, டிரான்ஸ்லேட் பண்றது, இதுக்கெல்லாம் வந்து அவ்வளவு இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுதா? அப்படின்னா உங்க பிரெயின் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது. அப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலா நான் எரர் கரெக்ட் பண்ணணும்னா இங்கிலீஷ் தெரிஞ்சு எரர் கரெக்ட் பண்ணணும், இங்கிலீஷ் தெரிஞ்சு அதுல பெரிய ஸ்காலரா இருக்கணும்னா இல்ல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்ல வந்து ஒரு சென்டென்ஸ் பேராஃப்ரேஸ் பண்ணணும். ஆர் மேபி டாஸ்க் காம்ப்ளெக்ஸ் ஆகாத மேபி இஃப் யூ வாண்ட் டு ரைட் ஒரு ஷேக்ஸ்பியர் மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரி எழுதணும்னா ஆனா அந்த இடத்துல வந்து ஸ்கில் ஆர் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் ஆன் லாங்குவேஜ் பட் ஆன் வாட் கரெக்டான எப்படி ஸ்டோரி சொல்லணும், அது எப்படி ஒரு படிக்கிறவங்க மேல ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு உருவாக்கணும். ஸோ அப்ப என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆர் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக தான். ஃபார் எக்ஸாம்பிள் நயன்தாராவோட லாஸ்ட் படம் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா? எப்படி? யாரும் தெரியாது. தெரியாது. அப்படி படம் பார்க்கணும். ஓகே, ரஜினிகாந்தோட லாஸ்ட் படம். சோ இந்த வேட்டைங்கிற ஆன்சர் சொல்றீங்க இல்லையா? இது நீங்க வந்து அப்படியே ஸ்ட்ராட்டஜிக்கலா திங்க் பண்ணி 4:3:4:5 ஒரு கால்குலேஷன்ஸ் பண்ணி சொல்றவங்க கிடையாது. உடனே அப்படியே டக்குனு or if I ask, like if I tell a joke or if I ask for something, let's say கோயம்புத்தூர் like நல்ல பிரியாணி கிடைக்கும்னா you are not SS கிரியா you are not like think பண்றது இல்ல. அதே மாதிரி பெருசா எஃபர்ட்ஸ் போறது இல்ல. just like that அப்படியே அறிவியா பண்ற மாதிரி பதில் கொடுக்கும். இப்போ காலையில நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது AI and diabetes சொல்லும்போது அது ப்ராப்ளம் ஸ்பேஸ் தான், அது ஸ்டில் காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஆனா நமக்கு என்ன வருது தெரியுமா? உடனே நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன், நான் மாடல் யூஸ் பண்ணுவேன். சோ இது ஹியூமன் கிட்டே பாத்தீங்கன்னா இது பேக் பின்னாடி வரும். I'll come all these things here, but I want to touch bases here. Human brain பாத்தீங்கன்னா அது ரெண்டு சிஸ்டமா you can see that. System 1, system 2. System 1 வந்து ரொம்ப ஃபாஸ்ட், சப்கான்ஷியஸ். தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சில விஷயங்களை நீங்க சொல்லுவீங்க. தூக்கத்துல எழுப்பி ஒரு அஜித்தே அப்படின்னா கடவுள்னு சொல்லுவாங்க, சரியா? அந்த மாதிரில அவங்க யாரு அப்படி இப்படி அந்த அஜித்தா இந்த அஜித்தா இப்ப இந்த சப்கான்ஷியஸா வந்து சில விஷயங்கள் நடக்குது இல்லையா? காலையில எழுந்திரிச்சு பிரஷ் பண்ணணும், பிரஷ் இப்படி தான் போடணும், இல்ல காஃபி போடணும், காஃபி இப்படி தான் போடணும். So all such decisions are all such working right. எல்லாமே அப்படியே நடக்குது, சிம்பிளா நடக்குது. இது வந்து மெஷின் பண்றது தான் இந்த மாதிரியான டாஸ்க் எல்லாம். இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா, ஒரு லெட்டர் எழுதுங்க, ஒரு
2 3 4 5 okay இப்போ நீங்க SOP எழுதுறீங்க how will you do SOP you will write it in one man will you write it in one man how long will it take to write your SOP will it take 1 hour or multiple iterations or will you need some other people's intervention அப்படியே வெச்சோட எழுதி முடிச்சிட்டீங்களா முடியாது let's say நீங்க போய் AI கிட்ட போய் எனக்கு ஒரு SOP எழுதி கொடுங்கனா SOP எழுதிடும் will that be a winning SOP ரெஸ்யூம் எழுத சொல்றாங்க ரெஸ்யூம் எழுது உங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் இருக்கு உங்களை வந்து ஒரு நல்ல எஸ்ஏ அபௌட் கோயம்புத்தூர் கல்ச்சர் அப்படின்ட்டு அதை பத்தி எழுத சொல்றாங்க நீங்க AI கிட்ட கொடுக்குறீங்க ரைட் a paragraph or essay about கோயம்புத்தூர் கல்ச்சர் கோயம்புத்தூர் as a என்ன சொல்றதுன்னா ஒரு யூனிக் region in Tamil Nadu and India or how கோயம்புத்தூர் became ancestral அதுவே என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஒரே ஒரு the story behind Suvin anybody knows Suvin Suvin is nothing but like the finest cotton that actually இங்க இருந்து தான் உருவாச்சு the finest cotton or finest shirts in the world are made up of Suvin so அதெல்லாம் கேக்குறோம் அப்படின்னா அது என்ன தெரியுமோ plus அந்த மொமெண்ட்ல என்ன தோணுதோ it will write it but do you think any winning solution just need ஒரு prompt எழுது கிடைச்சிருச்சு பண்ணிக்கலாம் கரெக்ட் பண்ண முடியுமா can we do that in enterprise sector அது கம்பெனிஸ்ல பண்ண முடியுமா அது உங்களுக்கே பண்ண முடியுமா சிம்பிளா கேக்குறேன் நீங்க வந்து ஒரு anything நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொன்ன எக்ஸாம்பிள் தான் டேட்டிங்கா இருக்கட்டும் அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும் நீங்க ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்றதா இருக்கட்டும் anything you cannot just solve ஒரு இன்புட் கொடுத்தேன் ஒரு அவுட்புட் வந்துச்சுனா அப்படியே யூஸ் பண்ணிக்க போறேன் no சிம்பிளா சொல்லப்போனா in the example of dating profile we were analyzing like what type of male or female alpha or beta and sort of alpha sigma because individual behavior வந்து ஒரு attractive ஆன or individual behavior க்கு ஒரு affinity இருக்கு ஓகே alpha male னா கொஞ்சம் அவங்க இப்படி தான் ஹேண்டில் பண்ண முடியும் இல்ல ஒரு பொண்ணுக்கு வந்து alpha male தான் பிடிக்கும் அப்படினா இந்த மாதிரி தான் ரிப்ளை நம்ம கொடுக்கணும் or resume சில companies வந்து more in terms of how you design things rather than in C++ and C programming same goes to university education you cannot set all same SOP to you right சில companies வந்து சில colleges வந்து leadership எதிர்பார்ப்பாங்க so deliberate ஆ ஒர்க் பண்ண வேண்டியது எஃபோர்ட் போட வேண்டியது அப்படி டிசிஷன் எடுப்பாரு ஒரு கஸ்டமருக்கு ப்ராப்ளம் இருக்கு கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா let's say you are running a machine shop or you are running a what is that let's say you run a spinning mill நீங்க ரன் பண்றீங்க உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு or உங்களுக்கு வந்து maybe take an example of உங்களுக்கு உடம்பு சரியில்லை you show some symptoms you just go and tell like ChatGPT or any AI model I have என்ன சொல்றது எனக்கு ஹெட்டேக் எனக்கு கால் வலிக்குது எனக்கு கையில கொஞ்சம் வீக்கமா இருக்கா and may end up saying that you got some infection or you got cancer அதுன்னு சொல்லு கூகுள் பண்ணினா அது வரும் இது பண்ணிக்கலாம் பட் ஆனா these LLMs or models are intelligent enough saying that இதெல்லாம் நீங்க வந்து அப்படியே நம்பாதீங்க டாக்டர் பாருங்க அப்படின்னு பட் டாக்டர் போனா டாக்டரும் இதே மாதிரி சொல்லிட்டு இப்படியே நம்பாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ஏதாவது ஆகுதுன்னு பார்த்து சொல்லணும் they will give you a setting answer a setting decision and move ahead so அப்போ ஒரு டிசிஷன் டேக் பண்ணனும்னா அந்த சிஸ்டத்துக்கு தேவை கான்ஷியஸா இருக்கணும் பொறுமையா வேலை பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு கான்டெக்ஸ்டுவலா இருக்கணும் rather than just okay क्वेश्चन லிஸ்ட் ஆன்சர் பண்ணுவோம் no so அதுக்கு முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா cognitive architectures அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் you know what is cognition meaning any idea about cognition cognition or decision make பண்றது processing the information which is cognition is nothing but மூளை எப்படி வேலை இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு क्वेश्चन கேக்குறேன் நீங்க வந்து ஒரு fusion right you have to make a fusion of Tamil dish with the French taste French Tamil சேர்த்து ஒரு fusion பண்ணனும் இப்போ இதுதான் ஒரு ஆஸ்க்னா
உங்க பிரெயின்ல இருக்கிற ஆன்சர் அப்படியே டைரக்டா இருக்கும். உங்க பிரெயின்ல ஆல்ரெடி யா 2019ல நான் எங்க போன போது அந்த இடத்துல வந்து பாண்டிச்சேரி போன போது தமிழ்ல இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூஷன்ல ஒன்று இருந்துச்சு அப்படின்னு எல்லாரோட பிரெயின்லயும் இருக்கும். நோ பட் ஆனா அட்லீஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா ஃப்ரெஞ்ச் குசின் எப்படி இருக்குன்னு ஒரு நாலேஜ் மேபி இருக்கலாம், தமிழ் குசின் எப்படி இருக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கலாம். தென் அது மேல we need to put some processing that okay இது ரெண்டையும் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணனும்னா can do. ஆனா நான் ஒரு வியர்டான சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனோட ஆரம்பிச்சேன். let's say இந்த அப்ளிகேஷனோட this is my question. We all head for 2025. 2025 யார ரெசல்யூஷன்? so 2025 ரெசல்யூஷன் என்னாச்சு உங்களுக்குலாம்? நீங்க எனக்கு ஒண்ணுமே ஆகல. நான் ஜிம்முக்கு ஒரு பல வருஷமா பிளான் பண்றேன். என்னால வந்து I paid 15,000 கல்ஃபிட் ஆனா ஒரு நாள் கூட போகல. வேஸ்ட். so let's say நான் ஒரு பிளான் பண்ணனும். ஓகே see AI தான இன்னொரு மனுஷன் மாதிரி நீங்க பிஹேவ் பண்றீங்க. ஏன்னா ஒரு எரர் ஃபிக்ஸ் பண்றது கூட நம்ம போய் கேக்குறீங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம கிட்ட வந்து ஒரு AI சொல்யூஷனுக்கு தேவை. அது என்ன பண்ணனும்னா எனக்கு ஒரு நல்ல பிளானை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அந்த பிளான் என்னால அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் சொல்லணும். ஓகே டெய்லியும் 1 கிலோமீட்டர் நடக்க 1 கிலோமீட்டர் நடக்கலாமே, பட் என்னால பண்ண முடியுமா amidst all the other things? மத்த பிரச்சனைகள் இருக்கலாம், மத்த ஃபோக்கஸ் இருக்கலாம். என்னோட கோல் வேற என்ன கூட இருக்கலாம். எனக்கு டெய்லியும் 2 கிலோமீட்டர் நடக்கணுங்கிறது கூட ஒண்ணு இல்லாம கூட இருக்கு. சோ அப்போ எல்லாத்துக்கும் பிளான் கிரியேட் பண்ணணும். அந்த பிளான் வந்து சும்மா இப்ப நீங்க போய் கடையில போய் பிளானர் வாங்குறீங்க, அவர் வந்து 100 days சேலஞ்ச் அப்படிலாம் ரீல்ஸ்ல எல்லாம் போடுறாங்க. எல்லாத்தையும் பண்ண முடியுதா? அதுக்கு இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எனக்கு ஒரு சொல்யூஷன் என்ன, நீங்க என்ன பண்ணுவீங்க? What will be your thoughts? See, t-shirts are there. I'm just triggering you. T-shirts are there. It's my cognitive idea. என்னோட cognition கிடையாது. CDC யோட cognition to trigger. Okay, t-shirt will make you have a purpose. Okay, answer பண்ண t-shirt கிடையாது. யோசிக்கோங்க. Okay, that's how it. என்ன பண்றீங்க? எப்படி எந்த மாதிரியான ஒரு plan is good to follow, good to stick to that. எந்த மாதிரியான plan இப்படி வந்து plan பண்ணனா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணனா உங்களால ஒரு பிளானிங்ங்கிறது நல்லா பண்ண முடியும். அது ஃபாலோ பண்ண முடியும். I'm not asking for 365 days, 100 days. First 100 days அதுக்கு நீங்க அப்படியே first 100 days you have to do myself. You have to make me happy. It can you give how will you decide? I can't get bored. You will plan for yourself or myself. How will you decide? Whatever the plan that you create will not work for myself. That's what the okay. What personal plan? No difference. You get what we do. Okay, see, the thing is, you had a plan of like a goal of 20 kg correct, weekly work is correct. This is like a goal. Right? How to do that? That's what. Every other good thing. So how will you do that? Okay. Okay. And okay, so you are not just simply saying odunga, you are not simply saying neenga pandradha enga kekkudhu. So you are trying to personalize certain things. You are trying to understand ennala enna panna mudiyum. So first of all already calculation la irukku. So what should I do? What else? So maybe elladhukku oru professional goal irukku. Maybe I need to make some $500, $40,000, or maybe interns are 20,000. எப்படி நான் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட கோலா இருக்கு. see கோல் வந்து நான் கொடுக்குறேன். கோல் வந்து நீங்க சொல்ல முடியாது, நீங்க என்ன பண்ணணும். கோல் I just saying that I want to ஒரு 3 செக்ஷன்ல வந்து I'm trying to make it. One is fitness, another one is finance, another one is career growth.
You were about to say something. So it's more or less like the strategy differs people to people. It all boils down to their brain. Same way, if I have to ask AI should obviously end up thinking about all these things. Right? Okay, இவன் என்ன மாதிரியான ஆளுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இவனால என்ன பண்ண முடியும்னு அவனுக்கு கேட்கணும். நெக்ஸ்ட் வந்து அவனோட கோல் என்ன அப்படின்னு பார்க்கணும். So maybe some do math, logics, and then ஒரு நாலேஜ் பிளான் வரலாம். அதுல இந்த பிளான் தான் ஒரு பெஸ்டா இருக்கும். பிகாஸ் இன்னொரு பிளான் ரொம்ப பர்ன் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கு. maybe இந்த பிளான் ரொம்ப ஈஸியா. So in the journey வந்து பாத்தீங்கன்னா it involves multiple things. ஒன்னு நீங்க क्वेश्चन கேட்கணும்ங்கற ஒரு இப்படி தான் क्वेश्चन கேட்கணும் அப்படிங்கற ஒரு இன்டர்னலாவே ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கு. இன்னொரு வந்து லாஜிக்ங்கிறது உங்களோட மைண்ட்ல you have like how to calculate, how to understand things. அது ஒரு பர்சனாலிட்டி இப்படி தான் இருக்காரு அப்படினா அவரால இத பண்ண முடியாதுங்கிற லாஜிக்ஸ். So அப்போ ஒரு cognitive architecture அப்படிங்கிறது வந்து it's like a combination of multiple things. நம்ம மெமரியில சில விஷயங்கள் ஸ்டோர் ஆயிருக்கு. அதை எடுக்கிறோம், ப்ராசஸ் பண்றோம், சில வேலிடேஷன்ஸ் பண்றோம். we are giving it up. So if I actually இது பாத்தீங்கன்னா this is actually solar architecture அப்படிங்கிறது ரொம்ப பழைய cognitive architecture. See cognitive architectureலாம் வந்து என்னன்னா ஒரு சிஸ்டம் ஆர்க்கிடெக்சர் மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டாரு. நம்ம பிரைன் எப்படி வர்க் ஆகும் அப்படிங்கிறது ஸ்கீமா ஒரு மைண்ட் மேப் மாதிரி. நம்ம பிரைன் எப்படி வர்க் ஆகும்? நம்ம பிரைனோட மெமரி எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேமா இருக்குமா? எப்படி இருக்கு? சில क्वेश्चन காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு உடனே சொல்லுவீங்க. போன பர்த்டேக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு என்ன சொல்லுவீங்க? maybe you might need to think. sometimes அந்த மெமரியில இல்லாம இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குமா கிடையாது. சில எபிசோட்ஸ்ல மறக்க முடியாது. I still remember my first standard போனபோது என் டீச்சர் கைட் வாங்கின மொமெண்ட். I still remember அது மாதிரி உங்களுக்கும் சில எபிசோட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். ஆனா நேத்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், நேத்து ஏதாவது வந்து ஒரு தப்பு பண்ணிருப்பீங்க, or you must missed something. அது இப்போ வரை நீங்க ரியலைஸ் பண்ணவே இல்லை. which is nothing but நேத்து வந்து நான் டேப் திறந்துட்டு வரவே இல்லை, அது 2 மணி நேரம் அது போயிட்டே இருக்கு. which my friend is like saying ஓ அப்படியா இப்போ இது பேசும்போது அது லைக்வைஸ் நம்மளோட மெமரிங்கிறதே வந்து டிஃபரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. நமக்கு எப்ப தேவையோ அந்த மெமரியில இருந்து நம்ம என்ன பண்றோம் வேணுங்கிறதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்ம சொல்றோம். unless until the moment நான் இந்த பிளானிங் கேட்காத வரையிலும் உங்களோட பிரெயினுக்கு ப்ராசஸ் ஆயிட்டு இல்லையா, திங்கிங் ஒன்று நடந்துட்டு இல்லையா, அது அந்த டேட்டா அந்த நோஷன் ஆஃப் பிளானிங்கிறதே இருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டு இப்போ ஓகே இது பேசுறாங்களே நமக்கு புரியவே இல்லை ஏதோ சொல்றாங்க ஒன்லி அது மட்டும் ஓகே. சோ அப்போ டிசிஷன் மேக்கிங்ங்கிறது நம்ம பிரைன் எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி நம்ம வந்து ஒரு ஏஐ மாடல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இட்ஸ் லைக் ஒரு மேப்பிங் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த காக்னிட்டிவ் ஆர்க்கிடெக்சர். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய விதமா பீப்புள் வந்து LLMs யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ see the A is what mostly நாம யூஸ் பண்றோம். இப்போ நீங்க இங்கிலீஷ் எனக்கு ஒரு கிராமர் ஒரு எஸ்ஏ எழுதி கொடுங்க அப்படின்னா ஒரு ப்ராம்ப்ட் கொடுப்பீங்க, LLM கிட்ட கொடுப்பீங்க, அவுட்புட் வரும், அவ்வளவுதான். you got the answer. பட் ஆனா let's say நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல வர்க் பண்றீங்க, அசைன்மென்ட்ல வர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா I need to be sure நான் வந்து பக்காவா வர்க் பண்ணணும். இதெல்லாம் ஒரு பேப்பர்ல இருக்கு. சோ அதனால நீங்க பேப்பர் நீங்க எழுதி படிக்கலாம் போறீங்க. பட் ஆனா என்ன சொல்றது பி பாத்தீங்கன்னா क्वेश्चन வருது. क्वेश्चन வந்து உடனே ஆன்சர் பண்ணுவீங்க. அப்புறம் நீங்க வந்து போய் லைக் ஏதோ ஒரு क्वेश्चन ஒரு கான்ட்ராஸ்டான क्वेश्चन கேளுங்க, அது உடனே ஆன்சர் பண்ணிடுங்க. பட் ஆனா நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்றோம் அப்படின்னா we wanted to critique that. இந்த பேட்டர்ன் நல்லா இருக்குமா? let's say ஒரு எஸ்ஏ எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. write an essay on AI ன்னு கொடுக்குறேன். இஷ்டத்துக்கு நிறைய ஜார்கன்ஸ் போட்டு அதை எழுதி கொடுக்கும். பட் அதை வந்து உங்களால வந்து என்ன பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ண
ஒரு கிரிட்டிக் கொடுக்குறீங்க. அந்த கிரிட்டிக் என்ன ஆகுது? ரிஃபைன் ஆகி ஃபைனல் ஆன்சர் ஆகுது. ஈவன் உங்களுக்கே கூட ஒரு படம் வரையறீங்க, எடுத்தோடனே ஓகே இதுதான் மயில் கொடுத்துருக்கா கிடையாது. மயில் கொஞ்சம் கால் நீளமா இருக்குமே, இல்ல தோகை நீளமா இருக்குமே, யூ ஆர் டிஃபைனிங். ஒரு கவிதை எழுத சொல்றோம், வானே தேனே பொன்மனே எழுதிடுறோம். ஜெபி ஏதோ பாட்டு ஏதோ காப்பி பண்ண மாதிரி நினைச்சுப்பாங்க. தென் என்ன பண்றோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு கண்டென்ட் பேசுறேன் போடுறேன் அப்படின்னா ஐ வில் பி கிரிட்டிசைசிங் தட் இது வந்து உங்களுக்கு போர் அடிக்கும். வேற என்ன பண்ணலாம்? ஸோ ஓகே நான் டேட்டிங் கான்செப்ட் எடுத்துருந்தா ஓகே கொஞ்சம் ரிலேட் பண்ணிப்பாங்க. வந்து ரெஸ்யூம் எடுத்துருந்தா கொஞ்சம் ரிலேட் பண்ணிப்பாங்க. ஜிம் எடுத்துருந்தா ஸோ என்ன பண்றோம், நம்ம ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நாமளே செல்ஃப் கிரிட்டிக் பண்ணி ரிஃபைன் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னா ரிஃபைன் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டியதா இருக்கு. LLMs கிட்டயே அது எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. கன்சிடர் தட் நீங்க வந்து நார்மலா சிம்பிளான ஒரு ஓபன் டொமைன் ப்ராப்ளம் கொடுக்குறீங்க. ஓபன் டொமைன் ப்ராப்ளம் இஸ் நதிங் பட் லைக் இந்த லெட்டர் எழுதுறது ஆர் வந்து இமெயில் எழுதுறது, ஒரு பிளான் போடுறது. ஏன்னா இது எல்லாமே அந்த நாலேஜ் இருக்கு. இதே நீங்க என்டர்பிரைஸ் குள்ள வர பொழுது உங்க டொமைன்ல ஒரு நாலேஜ் இருக்கு இல்லையா? லெட்ஸ் சே யூ ஆர் வர்க்கிங் இன் ஒரு பேங்க்ல வர்க் பண்றீங்க. லெட்ஸ் சே யூ ஆர் வர்க்கிங் இன் ரூரல் பேங்க். ரூரல் பேங்க்க்கு ஒரு நார்ம்ஸ் இருக்கும். ரூரல் பேங்க் பாண்டியன் கிராம வங்கி, பல்லவன் கிராம வங்கி எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த கிராம வங்கியில வந்து ஒரு லாஜிக் இருக்கும், ஒரு ரூல் இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் தெரியாது. அப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஒரு ஓபன் புக் டெஸ்ட் மாதிரி. சி இந்த क्वेश्चनக்கு தான் ஆன்சர் பண்ணனும், ஆனா இதெல்லாம் இவ்வளவு பெரிய புக்ஸ்ல இருக்கு. கோர்ட்ல வக்கீல்ல எப்படி அவங்க என்ன பண்ண முடியாது? லாயர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? எல்லா லாயர் ஆபீஸ் போனீங்கன்னா, ஒரு டாக்டர் ஆபீஸ் போனீங்கன்னா டாக்டர் படிச்ச புக் எல்லாம் இருக்கு. லாயர் ஆபீஸ் போனீங்கன்னா இருக்கிற எல்லாமே இருக்கும். ஜட்ஜ்மென்ட் காப்பீஸ்லாம் வச்சிருக்காங்க. why they try to relate? okay ஒரு क्वेश्चन வந்திருக்கு, ஒரு கேஸ் வந்திருக்கு. என்ன கேஸ்? பிரபாகரன் பேசிட்டு இருந்தான், பேசுறதுக்கு ஒரு மயக்கம் போட்டு வந்துட்டான். மயக்கம் போட்டவன் கோர்ட்ல போய் கேஸ் கொடுத்துட்டான். சோ இதை எப்படி ஹேண்டில் பண்றது? சோ வாட் they do, they search for similar cases. ஓகே இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, இதுல என்ன ஜட்ஜ்மென்ட் கொடுத்திருக்காங்க, இது எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட் நமக்கு தேவைப்படுது, क्वेश्चन தேவைப்படுது. சோ ரெண்டையும் ரிலேட் பண்ணி ஆன்சர் பண்ண பாருங்க. ஓபன் புக் டெஸ்ட்ல நீங்க பாருங்க. ஓபன் புக் டெஸ்ட்ல அட்லீஸ்ட் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ண புரிஞ்சுக்கிட்டு we wanted to go back. okay இப்படி தான் இருக்கணும், ரிலேட் பண்ணிக்கணும், சோ அத ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்றோம். சோ இது எல்லாமே வந்து ஒரு ஆட்டோமேஷன் குள்ள வருது. இவ்வளவு பேசணும் இல்லையா? நம்ம மெமரியில இருந்து எடுத்து பேசணும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்து பேசணும். இது இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்க்க முடியும். சரி ஜஸ்ட் ஆட் சாரி யா So இதெல்லாம் actually ஒரு different context. என்னெல்லாம் வந்து லைக் ஒரு இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா கஸ்டமர் இது இருக்கு பாருங்க, procurement laws, supplier contracts அதெல்லாம் இருக்கு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி டேட்டா இருக்குன்னா you wanted to know எந்த சப்ளையர் கிட்ட இருந்து procure பண்ணனா ரொம்ப கம்மியான ரிஸ்க்ல கம்மியான காஸ்ட்ல நம்ம procure பண்ணனா we wanted to know. அது யாருக்கு வந்து let's say நீங்க வந்து ஒரு அக்ரிமென்ட் போடுறீங்க, அக்ரிமென்ட் நீங்க ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட அக்ரிமென்ட் போடுறீங்க. you want to decide that எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு அந்த கம்பெனியோட அக்ரிமென்ட் போடுறதுல. சோ அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையும் வந்து சும்மா வந்து உடனே இது பண்ண முடியும். இப்போ நாம சொன்ன மாதிரி it has to ஒரு ஏஜென்ட்ங்கிறது இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒன் இஸ் என்னன்னா ஒரு LLM நீங்க क्वेश्चन கேக்குறீங்கன்னா it has to plan something, it has to அந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரேங்கிற கான்செப்ட். சோ அந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் டெலிபரேட் யா ஃபார் எக்ஸாம்பிள் சில இதுல பாத்தீங்கன்னா ஹியூமன் இன்டர்வென்ஷன் வந்து நிறைய இங்க ஆக்சுவலி ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டட்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட் மெஷின் அட்டானமஸ் ஏஜென்ட்ஸ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. எக்ஸாக்ட்டா நம்ம பிரைன் எப்படி ப்ராசஸ் பண்ணும், ஒரு வேலையை கொடுத்து லெட்ஸ் சே நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு பிளான் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட் உங்ககிட்ட என்ன டூல்ஸ்லாம் இருக்கு யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT ஒரு டூல்னா ChatGPT யூஸ் பண்ணுவீங்க. உங்ககிட்ட புக்ஸ் இருக்குனா புக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இல்ல யார்கிட்ட கிரிட்டிக் கேட்கலாமா, டவுட் கேட்கலாமா,
யூஸ் பண்றீங்க. தென் ஆன்சர்லாம் எழுதின பிறகு what you do, you will try to validate that. So அப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு full fledged solution தேவைப்படுது. So இப்போ you come back to காலையில நம்ம என்ன பேசணுமோ அதெல்லாம் அப்படின்னா டிசைன் ஒரு ப்ராப்ளம்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்ங்கிற ஒரு டிசைன் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் chatbot இன்டர்ஃபேஸ் கொடுக்கலாமா, இல்ல ஒர்க் ஃப்ளோ மாதிரி இன்டர்ஃபேஸ் கொடுக்கலாமா, இல்ல மொபைல் இன்டர்ஃபேஸ் மாதிரி கொடுக்கலாமாங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ்ங்கிறதே பிளேஸ் a major role. Because நீங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸா இன்டர்ஃபேஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் பண்ணீங்கன்னா people don't use it. Same way ப்ராப்ளம்ங்கிறது என்ன first of all அதை நம்ம அட்டாச் அதை நம்ம வந்து சால்வ் பண்ற மாதிரி we just trying to write something. For example a poem எழுதணும் அப்படிங்கிறது வந்து it's not writing the poem but it is the poem with some intense கருத்து இருக்கும். ஒரு பாட்டு எழுத சொல்றேன்னு லிரிக்ஸ் எழுதுறேன்னு சொல்றீங்க, லிரிக்ஸ்ங்கிறதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ங்கிறது வந்து it's not like அவனுக்கு எழுத தெரியாது, தமிழ் எழுத தெரியாது. லிரிக்ஸ் எழுதணும் அப்படிங்கிறதுக்கான மெயின் ப்ராப்ளம் ஆர் பெயின் பாயிண்ட் இஸ் that should sound good. ஒரு விஷயத்தை வந்து அழகா எழுதி சொல்லணும், குவாலிட்டியா இருக்கணும், சில எதிர்பார்ப்பு இருக்கணும். சோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால அந்த டேட்டால போட முடியும். ஒரு லிரிக்ஸ் எழுதுனா என்ன தேவை, ஓகே அந்த காலத்துல பாடலாம் எப்படி எழுதிருக்காங்க, ஹிட்டான பாடலாம் எப்படி எழுதிருக்காங்க, காதல் பாடலாம் எப்படி எழுதணும். சோ அந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு தேவை. தென் அதை நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கோர்க்க வேண்டியது, which is engineering பண்ண வேண்டியது. we are trying to get the output validated whether it's good. see இத வந்து நீங்க எதுவே வேணாலும் நம்ம காக்னிட்டிவ் ஆர்க்கிடெக்சர் டிஸ்கஸ் பண்ணோம், பிளஸ் இந்த காம்போனன்ட்ஸ் பார்க்கறோம். இது ரெண்டையும் நீங்க கம்பைன் பண்ணி let's say நீங்க இப்ப காலேஜ்ல இருக்கீங்க அப்படினா you want to build a very good project, நல்ல ப்ராஜெக்ட் பண்ணனும்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்ப ப்ராஜெக்ட் பண்ணா என்ன பண்ணுவீங்க, ஜர்ன் prediction, diarrhea prediction, malaria prediction அப்படிங்க. let's say இப்ப இந்த இடத்துல டிசைனோ இல்ல டைனமிக்ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் வந்து திங்க் பண்ணுங்க, எத்தோஸ் பேத்தோஸ் அண்ட் ஆல்ஸ். அதாவது ஒரு ஹியூமன் வந்து மூணு விஷயம் இருக்கு, என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றோமோ அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்ங்கற ஒரு என்ன சொல்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக்கல். தென் யாருக்கு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு எம்பத்தி, தென் வந்து அதுல என்னெல்லாம் நம்ம வந்து எஃபர்ட்ஸ் போடணும். சோ அப்ப அந்த மூணு விஷயங்களும் நாம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி we can do all through prompting and other agent based. இப்ப நீங்க இது மறுபடியும் if you go with like agentic or any word நீங்க கூகுள் பண்ணீங்க cognitive architecture using LangGraph அப்படினா you get a better idea saying that okay என்னுடைய agent இப்படி தான் work பண்ணணும். it should not just write a point and look at it. it should deliberately do multiple things, collect enough information, do enough processing, critique பண்ணுங்க, then எனக்கு ஃபைனலான ஒரு அவுட். it's more or less like how cotton is getting processed. cotton வந்து மெஷின் பண்ணா கொடுக்குறாங்க, cotton எடுக்கிறத உரிக்கிறத பண்றோம் process பண்றோம் நிறைய. same way இது வந்து if you put it in like logically in 3-4 buckets you'll be able to cover the very better projects. அந்த ப்ராஜெக்ட் உங்களால மறுபடியும் அந்த ப்ராப்ளம் ஸ்பேஸ் எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் காலேஜ்ல மார்க் இன்டர்வியூ வந்து ஒரு ரைட் எக்ஸ்பெக்டேஷன்ல மார்க் இன்டர்வியூ யாராலையும் எடுக்கவே முடியல. ஒரு சிம்பிள் திங், மார்க் இன்டர்வியூனா நீங்க இன்டர்வியூ போய் உட்கார்ந்தீங்கன்னா வாட் இஸ் ஈக்குவல், வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூட்டபிள் அண்ட் நியூட்டபிள் வேரியபிள், இதே தான் இன்டர்வியூ கேட்பாங்க. மேபி they may be asking you like இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க. so to make yourself trained on it, maybe you wanted to challenge yourself, maybe you want to build an agent or an AI application. அந்த AI application-ம் என்ன பண்ணிரக்கூடாது, you should not ask same mutable and immutable and cyber security என்ன வேற என்ன AI என்ன அந்த மாதிரி ரொம்ப அப்ஸ்ட்ராக்டிவான எஃபர்ட்ஸ் போடுங்க. சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இங்க டிசைனிங் ஓகே ஒரு மார்க் இன்டர்வியூ சேலஞ்சிங் மார்க் இன்டர்வியூ எப்படிமா அப்போ ஒருத்த வந்து ட்ரிபிள் படிச்சு வந்தது அப்படின்னா நீ வேற ஒரு AI ஒரு AI கிட்ட போய் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் மார்க் இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னா I can ask any questions. சேட்டலைட் செய்வது எப்படின்னு கேட்கலாம். பட் ஆனா நீங்க ஒரு அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. வாட் இஸ் தி கான்டெக்ஸ்ட் இன் சிலபஸ். அப்ப உங்களால என்ன பண்ண முடியும், ஓகே இந்த ஸ்டூடெண்டோட பவுண்டரி இதுதான் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட் கிடைக்குது. பிளஸ் சேலஞ்சிங் அப்படிங்கும்போது இன்னொரு கான்டெக்ஸ்ட், அந்த கான்டெக்ஸ்ட் இஸ் லைக் எக்ஸ்பேண்டிங் இன்டு ஓகே எப்படி எல்லாம் டிசைன் பண்ணலாம். சோ அதெல்லாம் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணலாம்
problems. Maybe you can start with what the system do, right? The system do என்னவா இருக்கும்? நம்ம brain system க்கு எங்க யூஸ் ஆகுது? either copy போடுற system யூஸ் ஆகுதா? System to use ஆகுதா? or booking a cheap flights cheaper book பண்றது யூஸ் ஆகுதா? or making a memorable date அது யூஸ் ஆகுதா? or ஒரு சண்டேல சூப்பரா எங்கேயுமே burn out ஆகாம எங்கேயுமே டென்ஷன் ஆகாம ஒரு சண்டேல எப்படி ஐடி பிளான் பண்ணலாம்? You just think around. You come up with one problem statement that demands your system to thinking. Try to நீங்க எப்படி யோசிப்பீங்களோ அது என்னென்னலாம் டேட்டா பாயிண்ட்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களோ try to consider it using LangChain or Groove, then build it, then you'll be able to see how a raw rustic problem is transforming into a decision where the decision you can adopt. So this is where it's just a simple part of the decision engineering. நிறைய வரும் அதாவது AI engineering சொல்றாங்க பட் ஆனா AI engineering வரும்போது people very rarely consider the decision or design or விட்டுறாங்க. எடுத்தோடனே மாடல் போவோம் ப்ராம்ப்ட் பண்ணுவோம். பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், தென் யூசர் எது கூட அட்டாச் பண்ணணும், எது வந்து குட் டிசிஷன் ஒரு ஐடியா கொடுங்க. ரைட்? ஸோ yeah, it's all about like just getting started with doing some decision making with AI. For any like for example, நீங்க வந்து you are desperate about something. அப்படினா try to follow like இப்படிலாம் பண்ணா நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா try to write a LangChain code or Groove AI or LangChain ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். அத பண்ணி பாருங்க. You are actually building an AI assistant for you. Right? Rather than ChatGPT நம்ம பேசிக்கலாம். No. You just build OpenAI வச்சு கூட build பண்ணுங்க. ஆனா அது நீங்க நினைக்கிற thought process ல behave. Like you can build such things. So it's simple. System 2, cognition, LangGraph and adaptable decisions. இந்த நாலு விஷயத்தை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க. இந்த நாலு புதுசா இருக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. You get a very good patch of doing things. If you have any questions, you can ask. Yeah. Sorry. 5 minutes. இப்போ ஒரு டெக்னாலஜி கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டூல் யூஸ் பண்ணுறோம். LangChain எப்படி நம்ம ஹவு டு கோட் இன் LangChain அப்படின்ட்டு அப்ரோச் பண்ணுறோம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் கற்றுக்கணும். பட் உங்களோட ப்ரெசன்டேஷன் காலையில் பார்த்தது சரி, உங்களோட எல்லாமே நிறைய பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு இதை ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கீங்களா? நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னு? See, learning வந்து எனக்கு நடக்கிறது வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் சில விஷயங்களை கேட்குறோம் பார்க்குறோம், ஸோ அது உங்களை ட்ரிகர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய விஷயத்தை கேட்குறீங்க, ஏதாவது ஒன்று உங்களை ட்ரிகர் பண்ணிருக்கு. ஏன்னா அதெல்லாம் இப்படி பண்ண நம்மளால பண்ண முடியாது. ஒரு ட்ரிகர்ங்கிறது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஏதாவது. ஸோ ஜஸ்ட் ரன்னிங் பிஹைண்ட் த ட்ரிகர். ஓகே, இதை எப்படி நமக்கு அடாப்ட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரொம்ப ரீல்ஸ் பண்ணுவேன். ரொம்ப ரீல்ஸ் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். என்ன எல்லாம் வரானுங்க பின்னாடி வந்து நிறைய அது ஓடிட்டு இருக்கும், எங்கேயோ பார்த்து பேசுவாங்க, நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் எல்லாம் பண்ணுங்க ரீல்ஸ். ஸோ அப்படிலாம் பண்ணும்போது ஒரு ட்ரிகர் லைக் we need to actually learn something in very comfortable way. மத்தவங்க சொல்ற ரைட் இல்ல, நீங்க ஃபிகர் அவுட் பண்ணுங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, நிறைய ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. புக்ஸ் கொஞ்சம் கைட் பண்ணும், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வேலிடேட்டடான ரிசோர்சஸ். ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணி மேபி இது பண்ணிருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டா ஃபாலோ பண்ணல, கொஞ்சம் யோசிப்பாங்க. ஓகே, ஒரு புக்ல வந்து ஒருத்தர் சொல்ற நீங்க ஒரு பெரிய திறமைசாலியா இருக்கணும், ஒரு இதுல வந்து நீங்க 10,000 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணணும், 10,000 1000 you may conflict. அப்ப what better you can do? 10,000 hours of practice இல்ல, வேற என்ன பண்ணணும்? What? Then you may come up with like some different idea. Okay, நான் டெய்லி வந்து like இது வந்து சில மல்டிபிள் விஷயங்களை கம்பைன் பண்ணி பண்ணணும். லெட்ஸ் சே நீங்க வந்து ஹெல்தியா இருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு குக்கிங் பிடிக்குது, அதே மாதிரி you want to try out something, புது ஐட்டம் ட்ரை பண்ணனும். You can combine all these things and slowly experiment. உங்களை நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுல ஒண்ணுமே இல்லை. It will not harm. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்ம அனுபவ சோதனையோ இல்ல வேற ஏதோ பண்றது தப்பா எதுவும் சொல்றது, உங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுல எனக்கு ஒன்றும் நடக்கும். So in that case, confident that நீங்க வந்து ஒரு it's like just
ஒரு விஷயம் நம்ம அசம்ப்ஷன்ஸ்லயே இருந்துட்டோம்னா அசம்ப்ஷன்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து லான்ச் எல்லாம் புரியாதுப்பா, ஏஐ செட் ஆகாது ஒரு அசம்ப்ஷன். how to make sure that it's set ஆகலன்ற ட்ரை பண்ணி பாருங்க. தட்ஸ் ஆல். சேம் திங் ஃபிட்னஸ் எனக்கு வராது அப்படிங்கிறது ஒரு அசம்ப்ஷன். ஆர் நீங்க வந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜை கத்துக்கணும். இப்போ கத்துக்கணும் அப்படின்னா வாட் இஸ் தி வெரி சிம்பிளஸ்ட் வே? ஒரு கோல் இருக்கு அப்படின்னா I don't suggest like that is a book or somebody says like build systems don't goals. Actually build system அப்படிங்கிறது வந்து என்னன்னா சில practices நம்ம இயல்பாவே கத்துக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸா வரீங்க, என்ன பேசுவீங்க? காஃபி ஷாப் போறீங்க, என்ன பேசுவீங்க? பேசுறது நமக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஹெல்ப் பண்ணிடுங்க. நீங்க வந்து தனியா நடந்து போறீங்க, வாக்கிங் போறீங்க, என்ன பேசுவீங்க? என்ன யோசிப்பீங்க? will be thinking a lot about எப்படி அது பண்ணலாம் இது பண்ணலாம், something which is kind of vanity. Vanityங்கிறது வந்து சொகுசா இருக்குது, பந்தா காட்டுறது, அதை பத்தி யோசிக்கிறோம். பட் நம்ம எப்படி பில்ட் பண்றதுங்கிறதையோ ஒரு விஷயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு எப்படி நம்ம யோசிக்கணும். ஸோ அதனால என்னன்னா நேச்சுரலாவே அதை பில்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ரோம் அரவுண்ட், ஜஸ்ட் திங்க் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, அதவா பண்ண மேபி இது பண்ணா நல்லா இருக்கும். யூ டு தட். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பேசுறீங்க, ட்ரை டு கான்வர்ஸ் சம்திங். அந்த கான்வர்சேஷன் மேக் இட் ஈஸி. 5 நாள் பார்க்கறோம், 7 நாள் பார்க்கறோம், எல்லா நாளும் ஏதோ ரீல்ஸ் அவங்கள பத்தியோ இல்ல படத்துல அவங்கள பத்தியோ புஷ்பாட்டு நல்லா இருக்கா இல்லைன்னு பேச முடியுமா? பேசி தான் இருக்கும். maybe one day or 2 day you just talk something else like ஒரு டீ கடை போடலாம் கூட பேசுங்க. maybe you get some idea. So that's why it's all driven by நான் 3 விஷயம். ஒன்று வந்து கான்வர்சேஷன், நீங்க என்ன மாதிரி பேசுறீங்க. ரெண்டாவது வாட் யூ கன்சியூம், நீங்க என்ன மாதிரி படிக்கிறீங்க, பாக்குறீங்க, யோசிக்கிறீங்க. then what you create. அது கிரியேட்ங்கிறது அப்படியே தாஜ்மஹால் மாதிரி இருக்கும். you scribble, you do very small thing, you put a very simple story. ஆனா whether it is adding to your learning or something you are doing, that confidence. 4 C's like obviously நான் வந்து 4 D's சொல்லிருக்கேன். data, decision, dynamics. ஏன் அது வந்து நம்ம ஒரு நேம் கொடுக்கிறோம் இல்ல ஒரு இது பண்றோம்னா so that you can stick to that. ஒரு கான்செப்ட் ஒரு இதெல்லாம் மந்திரம் இதெல்லாம் வந்து ஏன் ரொம்ப ஹார்மனிஸா இருக்குன்னா தூக்குதல் கேட்டா கூட உங்களால அதை சொல்ல முடியும். யாருக்காவது வந்து சாமியே அப்படின்னா எங்கேயோ ஒரு சரணமயம் பிகாஸ் அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஸ்டிக் பண்ணிருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் டெவலப் யுவர் ஓன் ஃப்ரேம்வொர்க். டேட்டா டெசிஷன்ஸ் டைனமிக்ஸ் அது பண்ணுற நீங்க உங்க வேலை போடுங்க. ஸோ அது வந்து உங்களோட அட்டாச் ஆகி யூ கீப் ஆன் பிராக்டிஸ். See இது I'm still experimenting. You are also part of my experience. I read a book called Creative Confidence, which is like you just try it out, you will figure it out, and over the way you will learn something, and you get rid of the fear. Your motivation class very important. I'm just telling. Okay, any questions? That's it. The neural links from the test. Elon Musk. Yeah, satellite. Not satellite. Neural is okay. It is brain human interface. It's a computer. நம்ம எல்லாருமே AI based models நம்ம டேட்டா போட்டு கான்டெக்ஸ்ட் போட்டு ட்ரெயின் பண்ணி அதுக்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், அவுட்புட் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். என் ஒப்பீனியன் என்ன, நியூரல் லிங்க்ஸ் வந்து அந்த சிப்புக்குள்ள வந்து AI மாடல்ஸ் போட்டு so that it leverage the decisions of இல்ல ஆக்சுவலி வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா இட்ஸ் லைக் அவுட்பவுண்ட் தான் நடக்குது. இட்ஸ் லைக் உங்க பிரைன் யோசிக்குது and it creates signals and that signals வந்து நம்ம வந்து try to interpret. Signals வந்து electric signals தான். பிரைன்ல நடக்குதுன்னா சின்ன சின்ன electric waves தான். We wanted to interpret it. Okay, ஒரு wave வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா what they feel happy or not, what they think என்ன நினைக்கிறாங்க. So இது அதுவே அரௌண்ட் மாத்தணும் அப்படிங்கிறது I'm not sure, like maybe நான் டிஃபரன்ஸ் இல்ல. பட் ஆனா அந்த AI மாடலுக்கு டேட்டாஸ் நிறைய டைப் ஆஃப் டேட்டாஸ் போறோம் ஃபவுண்டேஷன் மாடல்ஸ்ல. It is reading lot of books or data in the internet which can So you're saying that injecting the knowledge to the brain? yeah to make decisions. இல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் தான் ஓகே. I mean okay. Maybe I need to think. ஹியூமனா அவ்வளவு படிச்சிருக்க மாட்டேங்க, பட் அந்த மாடல் ஹஸ் லாட் ஆஃப் டேட்டா. Okay, so you are saying like ஒரு ML model condensed knowledge of the world அதுல இருந்து brain feed பண்ண டெசிஷன் மேக் நம்ம பண்ற காக்னிட்டிவ் இதுமா, பட் ஆனா அதை லெவரேஜ் பண்றதுக்காக கேன் யூஸ் டைரக்ட். No, honestly நான் I mean இப்போ என்ன சிஸ்டம் வந்து சிஸ்டம் செய்யணும். நான் maybe இன்னொரு 5 minutes கொடுத்தீங்கன்னா maybe I can make up story and say that I can put my thoughts and we can discuss it. But then I don't have the system on that to be
எக்ஸாம்பிள் அது வந்து இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க 1008 கோமார்பிடிட்டிஸ் இருக்கலாம். சுகர் இருக்கலாம், டயபெட்டிஸ், பிரஷர், அது வீடியோ போட்டோ. So we want to make sure that okay, different terminologies நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு டிசிஷன் குயிக்கா ஒரு இன்டர்மீடியேட் எடுத்தாச்சு. ஓகே உங்களுக்கு லெட்ஸ் சே என்ன சொல்லலாம், எங்களுக்கு வந்து கிட்னில ஸ்டோன் இருக்கு, அதனால நம்ம வந்து we should not give claim or we should increase the insurance amount. Then there should be feedback to okay, we need to really think kidney stone வந்து ஒரு கோமார்பிடிட்டி, கிட்னி ஸ்டோன் பெருசா எடுத்துக்கோ, இஸ் இட் டிசீஸ், chronic disease சோ அந்த மாதிரியான ஒரு லைக் இப்ப நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது என் பிரைன்ல வந்து வாட் ஐ அம் திங்கிங் ஆர் நீங்க ஒரு क्वेश्चन கேக்கும்போது இந்த क्वेश्चन கேட்கலாமான்னு ஒரு क्वेश्चन உங்களுக்குள்ள வரும். சோ அந்த கிரிட்டிக்ஸ் தேவை. ஒன்னு கான்டெக்ஸ்ட், ரெண்டாவது கிரிட்டிக்ஸ், மூணாவது வந்து இது டெப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி நிறைய வேலிடேட் பண்ணணும். வேலிடேஷன் இஸ் மஸ்ட். லைக் எந்த அளவுக்கு வந்து நம்மளோட மாடல் இந்த டொமைன் புரிஞ்சுக்குது. ஆக்சுவலி அத கவர் பண்ணலாம். which means ஒரு மாடல் இருக்கு. ஒரு எல்எல்எம் கிட்ட போய் நீங்க தமிழ்நாடு பத்தி ஒரு क्वेश्चन கேக்குறீங்க. மேபி சில நாலேஜ் கீப் ஆன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. லைக் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நாலேஜ் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, which is தமிழ்நாட்டிலே அதிகமா மழை பெய்ஞ்சது 1997 ஒரு இன்ஃபர்மேஷன். நாளைக்கு மழை பெய்ஞ்சிச்சு, 1 வீக்ல மழை பெய்ஞ்சு 50 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சு வெள்ளம் வந்துச்சு. The information is updated. So அப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னா, we need to update the context availability, புது information availability. ரெண்டாவது வந்து இப்ப நம்ம ரெண்டு பேரும் வந்து தமிழ்ல ஒரு சங்ககால பாடம்